நிக்கிறாண்டி டம்புல தூக்குற எறும்புதாண்டி சந்துல சிந்துதான் பாடுவாண்டி நம்மாடு எல்கேஜி அடிக்காதீங்க. கனவா? நேர்ல நடக்கிற மாதிரி இப்ப கனவுல வர ஆரம்பிச்சிருச்சா? முதல்ல இந்த படுக்கிற இடத்த மாத்தி படுக்கணும். யாரா போன் பண்றது? சொல்றா. யோ, நான் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுறேன்யா. சாரி சார், இந்த கடங்காரங்க அடிக்க வந்ததுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்லுங்க சார். என்ன வசூலாகாம இருக்கு? நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குற, இல்லன்னா உன்னை தூங்கவே விட மாட்டேன். இப்ப மட்டும் நான் பப்பரக்கானு ஜாலியா தூங்கிட்டாடா இருக்கேன். லூசு பையில உங்ககிட்ட என்னைக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலைக்கு சேர்ந்தனும் அன்னையில இருந்து சூடு சொரண வெக்க மானம் ரோசம் எல்லாத்தையும் பீரோல வச்சு பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டேன். போடா சார். என்னைய அமைதியாயிட்ட? அது தோண்டையில கிச்சு சார். சார் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க சார். பணத்தை எப்படி வாங்கணும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா வாங்கிடலாம். இங்க பாரு செந்திலே, நீ ஆராய்ச்சி பண்ணுவியோ இல்ல எதையாச்சும் அவிச்சு தின்னுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையா பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துரு. உன்னால முடியலன்னா உன் செலவுல ஒரு அடியால வச்சுக்க, அவ்வளவுதான். எங்கங்க முதலாளி, மாச கடைசியில பால் வாங்கவே காசு இல்ல, இதுல ஆளை வச்சுக்கிறது எப்படி முடியும்? முதலாளி ஹலோ. எல்லா முதலாளியும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லும் போது கரெக்டா காலை கட் பண்ணிடுவாங்க. ஊரை கேட்டா தெரியும். வர முன்ன வந்து நின்னு பாரா புரியும். நீ கலெக்ஷன் அல்ல போது. இப்படிதான் அடிக்கடி நம்ம அடி வாங்கிக்கிறோம். வாயிலடி பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும். நோட் எங்க இருக்கு? என்ன விட்டா இருக்கு? இதுக்குதான் வீட்டுக்குள்ள கண்ணாடி போடக்கூடாதுங்கிறது. இங்க இருக்கா? இப்போ ஓரளவுக்கு தெரியுது. இன்னைக்கு 4-5 பேர் புது கிளைண்ட். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வசூலுக்கு போலாம்? வெட்டு வேலாயுதம். ஆத்தாடி, ஆரம்பமே வெட்டா இருக்கு. இந்த பையன் வேணாம். கரடி கஜா அனிமல் பேரா இருக்கு. அனிமல்ட்ட போனா அட்டாக் பண்ணிருக்கு. இது வேணாம். பல்லு பங்கஜம். ஆகா, டாக்டரா இருப்பாங்களோ? படிக்கிறதுக்கே சாஃப்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். Pull up in the middle with a little bit of rage and a gas full of engine. Gotta put a cap on my angle, keep cool, gotta handle. பல்லு பங்கஜம், பங்கஜம் மேடம், பங்கஜம், பங்கு, பல்லு பங்கு. ஓப்பனதா இருக்கா? பங்கஜம், பங்கம் ஜம் ஜம். பங்கஜம். பங்கஜம் நான் தான், பட் நீ தேடி வந்த பங்கஜம் நான் இல்ல. நான் எதுக்கு தேடி வந்திருக்கேன்னு தெரியுமா? நீ எதுக்கு வந்திருந்தாலும் நீ கேக்குற பங்கஜம் நான் கிடையாது. சரி ஓகே, நான் பொங்கலுக்கு 2500 காசு தரலாம்னு நினைச்சேன். இருங்க, நான் தான் அந்த பங்கஜம். சொல்லுங்க. மாட்டினியா? ஏமா நீ இல்லன்னு சொன்ன திரும்பி போறதுக்கு நான் ஒன்னும் தருமபுரி தலையாடி பொம்மை இல்லமா? யோ, அது தர்மபுரி இல்ல, தஞ்சாவூர். ஊர் பேர் கூட சொல்ல தெரியல. உன்னெல்லாம் எவையா வேலைக்கு வச்சது? எங்க ஓனர் தான் வேலைக்கு வச்சிருக்காரு. நான் வேணா போன் போட்டு தரேன், பேசுறியா? உன்னையே எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்றேன். இதுல உன் ஓனர் வேற. ஓனருக்கு எனக்கு கனெக்ஷன் பண்ணி விட பாக்குறியா நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் மைண்ட மாத்திக்கோ. எங்க ஓனர் எவ்வளவு நல்லவரு. சரி ஓகே, உனக்கு காஃபி போட தெரியுமா? தெரியுமே. அப்ப காஃபி போடு, குடிச்சிட்டே பேசுவோம். கம். ஹலோ, அதெல்லாம் போட்டு தர முடியாது. யோ நில்லியா. என்னையா சொல்ல உள்ள வந்து உட்கார நீ? போய் காபி போட்டு வாமா, போமா. அதெல்லாம் போட்டு தர முடியாது.
1 லட்ச ரூபா பணம் வாங்கி 1 வருஷம் ஆகுது, பணமும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல. ம், எப்ப பணம் கொடுப்ப? பணம் வாங்கின பங்குச்சம் நான் தான். ஆனா உனக்கு வட்டி தர வேண்டிய பங்குச்சம் நான் கிடையாது. இப்படிலாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சுதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். தெளிவா குழப்பற நினப்பு. எப்படி மாட்டேன்னு மட்டும் பாரு. இங்க பாத்தியா, போட்டோ ஒட்டி அதுல கையெழுத்து போட்டிருக்க, தப்பிக்க முடியாது. போட்டோல இருக்க பங்குச்சம் நான் தான். ஆனா இப்ப இங்க இருக்கிற பங்குச்சம் நான் கிடையாது. அந்த போட்டோ பாரு. எப்படி இருக்க? கன்றாவியா இருக்க. யோ, அத கேக்கலையா? அதுல கருப்பா இருக்கா? நான் சகப்பா இருக்கேனா? கடன் வாங்கின கருப்பு பங்குச்சத்தை விட்டுட்டு கடன் வாங்காத சிகப்பு பங்குச்சத்து கிட்ட வந்து நீ கடன் கேக்குற. இதெல்லாம் உனக்கே நியாயமா? கீரித்தலைய நல்லா குழம்பிட்டான். இங்க பாருமா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் அழுவி அடக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கேன். நான் அழுக ஆரம்பிச்சேன், 1 வாரம் அழுவேன். தயவு செஞ்சு ஏதாவது ஹெல்ப் மீ. என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாருமா, கொஞ்சம் ரோஸ் பவுடரை போட்டுட்டு நான் சவப்பா இருக்கேன் கருப்பா இருக்கேன்னு கடுப்பாக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளவுதான். நான் பொம்பளை கையில அடி வாங்க கூடாது ஒரே காரணத்துக்காக அமைதியா பேசிட்டு இருக்கேன். சத்தியத்தை கலைச்சிடாத. அப்புறம் அவ்வளவுதான். போய் மூஞ்சி கழுவிட்டு பணத்தை எடுத்துட்டு வா. யோ, அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில தூங்கி எழுந்துச்சுட்டு முகத்தை கழுவிட்டு மேக்கப் போடுற கேப்புக்குள்ள வந்தீனா உனக்கு பணத்தை கொடுக்குறேன். சரி, நீ மேக்கப்பை கலைக்கிறதுக்கும் மேக்கப் போறதுக்கு இடையில எவ்வளவு கேப் இருக்கும்? 5 நிமிஷம். அதுக்குள்ள வந்தீனா பணம் கிடைக்கும். ஓகே, கரெக்டா வரேன். ஆனா நான் மட்டும் வர மாட்டேன், கூட அடியாளையும் கூட்டிட்டு வருவேன். அம்மா, நீ பல்லு பங்கஜன்னு பேர் வச்சிருக்கிய, நீ பல் டாக்டரா? கை கொடுங்க. ஹாய். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடி பாவி, என்னடி இப்படி கடிச்சு வச்சிட்ட? அதுவா, என்கிட்ட பணம் கொடுத்துட்டு பணத்தை திரும்ப கேட்க வரவன கையை பிடிச்சி கடிச்சு பல்ல பதிச்சு வச்சிருவேன். அதனாலதான் என் பேரு பல்லு பங்கஜம். அடி போடி, பால் கடையில டைல்ஸ் பதிக்கிற மாதிரி பல்ல இப்படி பதிச்சு வச்சிருக்க. இரு, எங்க ஓனரை கூட்டு வர. நாய் ஃபேமிலியா இருப்போம் போல. பகல்ல வந்தாதான் அவனை பிடிக்க முடியல. அதனாலதான் மிட் நைட்ல வந்திருக்கோம். கப்புன்னு பிடிச்சிருவோம். யாரு இவங்க குருன்னு உட்காந்துருக்கான்? பசி. தம்பி, இங்க பால் பாண்டி இருக்காரா? ஐயா, நீங்க தான் செந்திலா? ஆமா. பால் பாண்டி இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாருங்கய்யா. பால் பாண்டி லெட்டர் கொடுக்க சொன்னாரா? ஐயா வணக்கம், உங்கள் பாசத்துக்குரிய பால் பாண்டி கேட்டுக்கொள்கிறேன். பெரிய பாரதி ராஜா நினப்பு. ஐயா வணக்கம், தங்களிடம் 500 ரூபாய் பணம் வாங்கி கட்ட முடியாமல் பட்டி குட்டி போட்டு 50,000 ரூபாய் ஆகிவிட்டது. என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆகையால் என்னுடைய தவ புதல்வனை, என்னுடைய மகனை, என்னுடைய தங்கத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இவனை வைத்து வாழ்க்கையை நடத்திக் கொள்ளுங்கள். அந்த தவ புதல்வன் யாரு? வேற யாரு? நான் தான். எதுக்கு இப்படி முழிக்கிறான்? ஆமா, உனக்கு வயசு என்ன ஆகுது? 23. ஏண்டா 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளையா பிறந்திருக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படி என் உயிர் எடுத்திருக்க மாட்டல. ஐயோ, டென்ஷன் ஆயிட்டானே. சரி, ஓகே. உனக்கு ஏதாவது வேலை பார்க்க தெரியுமா? ரவுடிசம் தெரியும். ரவுடிசம் தெரியுமா? நம்ம வேற வெளியே போய் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோம். இவனை வச்சு எல்லாத்துக்கிட்டையும் வசூல் பண்ணிட வேண்டியதான். தம்பி, நான் உனக்கு ஒரு வேலை போட்டு தரலாம் முடிவு பண்ணிட்டேன். என் கூட வேலை பாக்குறியா? ஓகே, உன நைட்டு 12 மணிக்கு அப்பாயின்ட் பண்றேன். ஓகேவா? வா. டன். என்ன வேலைன்னு கேட்க மாட்டியா? காலையில உனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. வா. என்ன இவனே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கிறான்? ஏண்டா பிளம்பர் வேலைக்கு போற மாதிரி இருந்துட்டா பார்த்த பயப்படுவாங்களா? பிளம்பரா? அண்ணே, நான் ஒரு லோக்கல் ரவுடிங்கிறது அவனுக்கு தெரியுனே. எப்படி மிரள்வான் பாரு. சரி, கதவு தர. கொஞ்சம் கூட ரவுடின்னு பயம் இல்லாம கதவு தட்ட சொல்றான். யாரா நீ?
போய் கரடி கச்சா கிட்ட செந்திலனை வந்திருக்கேன்னு போய் சொல்லு. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பேர் சொல்லி கூப்பிடுறியா? ஏய், பேர் வச்சதே கூப்பிடுறதுக்கு தான்டா என் புஜ்ஜு. அம்மா, போ போய் வர சொல்லு. எங்க அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு நாளைக்கு வா. டேய், நாங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கோம்? வாங்கின கடனை வசூல் பண்ண வந்திருக்கேன்டா. போ போய் வர சொல்லு. அப்பனா வாங்காம போக மாட்டீங்க. ஆமா, பின்ன வாங்காம போறதுக்கா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த வெட்டுக்கிளிய பேண்ட் சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். என்னது வெட்டுக்கிளியா? போயிட்டு அப்பா வர சொல்லு. கொஞ்சம் இரு. பெரிய டிஆர் நினைப்பு முட்டி வரைக்கும் முடி வளர்த்து அப்படியே போய் வர சொல்லிச்சிடும். அப்பா, உங்களை தேடி 2 லூசு வந்திருக்குப்பா. வாணா, ஏன்னா இங்கே நீங்க உள்ள வாணா. இங்கே பேசுவோம். நான் உள்ள போய் பேசலாம் வாணா. சரி, ஏசிலாம் போட்டு வச்சிருக்கேன். டேய், அவன் என்னடா உள்ள போய் உன்னை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு. உள்ள போய் வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. நீ உள்ள பத்திரமா போனே. உள்ள ஏதாவது பிரச்சனை வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னு வச்சுக்க, உள்ள பூந்து சங்க அறுத்துறேன். ஓகே. யார் இவன் தினுசா இருக்கான்? தலை வாடா. போட்டுருவ. இருடா, நம்மால் தான் பேசி பார்ப்போம். அண்ணா, ஒரு 1 வீக் டைம் குண்ணா குத்துடலாம். உனக்கு கொடுத்த கடு முடிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ற? நேரா போய் பணத்தை எடுத்துட்டு வந்து என் பாக்கெட்ல வைக்கிற. நான் எண்ணி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன். அப்படி தரல, நான் என்னடா பண்ணுவேன்? என்ன மாடுலேஷன் மாறுது? என்ன சொன்ன? தரலனா என்னடா பண்ணுவேன்னு. கீழே போட்டு மேல ஏறி தக 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 தகன்னு மிதிக்கிறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வாக்கிங் போறான்? அவரு நடந்தா நாட்டாம, எழுந்தா காட்டாம, குனிஞ்சா கொளத்தாம. பாக்குறியா? அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க. யாரு அது? பாத்துட்டா தலை யாரு இவன்? எங்கேயோ பார்த்தா. ஏய், மூட்டை பூச்சி நீதானா? தலை, அது யாருன்னு தெரிஞ்சா? யாரு? நம்ம வீட்டுக்கு டெய்லி காலைல பால் போடுற பால்காரர் தலை. இரு, அந்த மூட்டை பூச்சி நசுக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஏதாவது பால்காரனடா ஆ. சமாளிப்போம். ஆ. பிரதர், ஆ. என்கிட்ட எவ்வளோ டைம் கேட்டீங்க? 1 வீக் தானே? 2 வீக்ஸ் எடுத்துக்கங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா? பார்க்கற கலகலன்னு கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கீங்களா? கல்யாணம் பண்ண போறீங்களா? கல்யாண கலைலாம் இல்ல. இப்போ ஒருத்தனை கைமா பாக்குறேன். ஓடி, ஓடி, ஓடி. ஆ, அடி. யாருகிட்ட? இந்த மாசமே சரியில்லை. அடி மேல் அடியா விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு அடி விழுந்தாலும் இந்த பாடி கரெக்டா தாங்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அவனை காணோம்? ஏண்டா டேய், என்னை நடக்கூடாம பண்ணிட்டு நீ பாடு நடந்துகிட்டே இருக்க. உனக்கு ஒரு மனசாட்சி வேணாமாடா? ஏண்டா உள்ள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு எட்டு என்னன்னு வந்து பார்க்க மாட்டியாடா? அண்ணே, வெளியே சத்தம் கேட்கலனே. கேட்டிருந்தா உள்ள வந்து காப்பாத்திருப்பனே. அட பாவி, என்ன உள்ள தள்ளிட்டு வெளியே சவுண்ட் கேட்க கூடாதுன்னு கதவை சாத்தி அடி அடின்னு அடிக்கிறாங்க. நான் அதை தாண்டி கத்துன கத்துல கடலூர்ல இருந்து 2 பேர் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டாங்க. உனக்கு சத்தம் கேட்கல. கொன்று உன்னை. அண்ணே, வெளியே ஒரு சின்ன பையன் இருந்தானே, கடவுளுக்கு சமமானவன். அவன் முன்னாடி ரவுடிசம் வேணாங்கிற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருந்துட்டேன். டாய், இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன தேவையில்லாம கொலைகாரன் ஆக்கிறாத. கண்டுபிடிச்சிட்டானோ? இப்ப நடந்தது, நான் அடி வாங்கினது எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா நீ ஒரு பால் வியாபாரியாம்ல? அண்ணே, அது பரம்பரை தொழில்னே. நான் பார்த்தையுமா நான் ரவுடிசமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரவுடிசமா? எனக்குன்னு ஒரு கேங் இருக்குனே. எங்க இருக்கு? காலைல தான் பார்த்துட்டு பால் ஊத்திட்டு வந்தேன். டேய், நான் உனக்கு பால் ஊத்திடுவேன். இதுக்கப்புறம் நீ ரவுடின்னு சொன்ன அவ்வளவுதான் ஒண்ணு. அண்ணே, அடுத்த கலெக்ஷன். டேய்,
அடுத்த கலெக்ஷன் இனிமே 6 மாசத்துக்கு அப்புறம் தான். பேசாம அமைதியா போ, நான் தூங்கணும். அண்ணே ஹவுஸ் ஓனர் வாடகை. என்ன முறைக்கிறான்? காலையில போலாம். அண்ணே இப்போ எங்கனே போறீங்க? கக்கூசுக்கு போறேன்டா. நம்ம வேலையை பார்ப்போம். அடுத்து இருந்தாலும் எங்க மாட்டி விடலாம்? பார்ப்போம். கதவை திறந்துட்டு யாரையும் காணோம். சரி, அது என்ன பேரு? டாம் குஷ். பாஸ் அது டாம் குரூஸ் இல்ல பாஸ், டாம் குரூஸ். டாம் குரூஸ் தான் அப்படி சொல்றியா? சரி ஓகே. சரி, இந்த வீட்டுக்கு தான் நான் கலெக்ஷன் வந்திருக்கேன். உள்ள போய் பேசிட்டு இருக்கேன். என் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன், கூடு கூடுன்னு வந்து என்ன காப்பாத்து. பாஸ் நீங்க வேகமா போயிட்டு வெற்றியோட வாங்க. ஓகே. பாஸ் ஒரு நிமிஷம். டேய், கொரோனா பரப்புறியா? பிச்சு புட்டம் பிச்சு. போ கோ. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? டேய், கலெக்ஷன் நானு. குளிக்காமலாம் கூப்பிடக்கூடாது, பேசாம அமைதியாரு சொல்லிட்டேன். யாராவது இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வாங்க. டேய், நீ ஏன்டா கோவமா இருக்க? நீ என்ன கூப்பிடல? சத்தம் போடாம போ 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 போ. டேய் போடா. கதவை சாத்துங்க. எஸ். உட்காருங்க. தேங்க்ஸ். வெட்டி வேலை இதை இருக்காரா? நீங்க யாரு? எங்க ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கியிருக்காரு, இன்னும் வட்டி கட்டல. வட்டி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் தான் உங்க வைஃப். கைய புடிச்சிட்டா. ஏய், நான் ஒண்ணுமே பண்ணலையே. அம்மா, அடி பாவி. நான் ஒண்ணுமே பண்ணலடி. டேய், யாரா அடிக்கிறது? டேய், நான் ஒண்ணுமே பண்ணலடா. டேய். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கைக்குளத்துக்கு தகராறா? டேய், காப்பாத்துறா. டேய், காப்பாத்துறா. என்ன பாஸ், என்ன வெளியே நிக்க வச்சுட்டு நீங்க உள்ள என்ன வேலை பாத்துருக்கீங்க? அடிங்க, நல்லா அடிங்க. நல்லா வேணும் உனக்குலாம். என்ன பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? குடும்ப குத்து விளக்க. நல்லா அடிங்க, நல்லா வேணும். தாய்க்குளத்துக்கு ஒரு ஆபத்துனா அந்த டாம் குரூஸ் சும்மாவே இருக்க மாட்டான் பாஸ். அடிங்க, நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. இவங்களெல்லாம் விடவே கூடாது. வாயா. ஏய், எந்திரா. டேய், 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 அவ என்ன பண்ணானா? டேய், சொல்றது கேளுடா. ஏன்டா போற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்த தாண்டா உன்னை கூட்டிட்டு போனேன். என்ன ஏன்டா அடிச்சு துவைச்ச? அப்புறம் நீங்க பண்ணதுக்கு அடிக்காம உங்களை கொஞ்சுவாங்களா? டேய், தப்பு என் மேல இல்லடா. அந்த பொண்ணு காசு தரக்கூடாதுங்கிறதுக்கு அது நாடகம் அடிச்சுடா. அது தெரியாம என்ன போட்டு அடிச்சு. பாஸ், அப்ப நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே பாஸ். சொல்றதுக்கு எங்கடா விட்ட? வாயில துணியாடா வச்சு அடைச்சிருந்த. ஆமா இல்ல பாஸ், அதை விடுங்க பாஸ். நம்ம அடுத்த கலெக்ஷன் எங்க? டேய், அடுத்த கலெக்ஷன்லாம் இல்ல, ஆபரேஷன் தான். என்ன நேரா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றா.